நம்ம டெய்லியும் ஈஸியாக பண்ணக்கூடிய பிகினர் ஃப்ரெண்ட்லி யோகா ரொட்டீன். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு நெக் அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ், சைட் டு சைட் 10 கவுண்ட்ஸ், கிராஸ் 10 கவுண்ட்ஸ். ஷோல்டரை ரைஸ் பண்ணாமல் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் பண்ணிக்கலாம். ரிஸ்ட் ரொட்டேஷன் clockwise 10 counts, anti-clockwise 10 counts. எந்த ஒரு ஒர்க் அவுட், யோகா, ஆசனாஸ் எது பண்ணாலும் வார்ம் அப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்போஸ் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் 10 counts, சைட்வேஸ் 10 counts. அப்படியே ஷோல்டர் ரொட்டேஷன் clockwise 10 counts, anti-clockwise 10 counts. ஹேண்ட் ரொட்டேஷன் சிங்கிள் ஹேண்ட் மட்டும் clockwise 10 counts, anti-clockwise 10 counts. இது பண்ணும்போது முடிஞ்சளவு உங்களோட அப்பர் பாடியை மூவ் பண்ணாமல் ஹேண்ட் மட்டும் clockwise anti-clockwise ரொட்டேட் கொடுக்கலாம். எல்போஸ் பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நீங்கள் வார்ம் அப் முடிக்கிறக்கே ஒரு 5 to 7 minutes ஆகும். இதுலேயே நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகி பாடி நம்மளோட அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். வார்ம் அப்பை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லெஃப்ட் ஹேண்டும் முடித்ததுக்கப்புறமா இப்போ 2 ஹேண்டுமே ஒரு ஸ்விம் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம ரொட்டேஷன் clockwise 10 counts, anti-clockwise 10 counts. இப்போ அப்படியே சைட் டு சைட் பெண்டிங் 10 counts கொடுத்துக்கலாம். இதில் ஃபார்வேர்டில் லீன் ஆகாமல் அப்படியே சைடில் மட்டும் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். நீ பெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஹிப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இது பண்ணுறப்போ உங்களோட ப்ரீத்தை எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டக்குன்னு முடிஞ்சளவு வார்ம் அப் மட்டும் அடுத்தடுத்து பண்ணுங்கள். மற்றது எல்லாத்தையுமே ஒரு 10 seconds கேப் எடுத்து பண்ணலாம் ஒரு ஆசனாக்குமே. இது முடித்ததையுமே சைட் டு சைட் ட்விஸ்டிங். நல்ல ஒரு லாங் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு 2 கால்களையும் நல்லா ஓப்பன் பண்ணி பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே பெண்ட் ஆகிட்டு உங்களோட ஆல்டர்னேட்டிவாக டோஸை மாற்றி டச் பண்ணலாம். நீ பெண்ட் பண்ணக்கூடாது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக இருக்கணும். கீழே குனிஞ்சு டச் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணி அப்படியே உங்களோட ஆப்போசிட் டோவை பார்க்கலாம். டோ டச் பண்ண முடியாதவங்க நீ டச் பண்ணலாம். பட் நீங்கள் நீயை பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களோட காலுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நீ பெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போது சேம் சைடே அப்படியே உங்களோட ஹீல் இல்லைனா நீ உங்களுக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்த நம்ம டச் பண்ணிக்கலாம் சைட் டு சைட். பட் இதில் ஃபார்வேர்டில் லீன் ஆகாமல் முடிஞ்ச அளவு சைட் வேஸில் போக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அப்படியே உங்களோட ஒரு காலாக எடுத்து நல்லா ஒரு சர்க்கிள் கொடுக்கலாம், ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி. அப்போ உங்களோட நல்லா ஹிப் ஜாயின்ஸ் நல்லா உங்களுக்கு இதாகும். இதை ஒரு 10 to 20 counts நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம ஜம்பிங் கொடுக்க போகிறோம். எனக்கு ஜம்பிங் பண்ண முடியலைங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு காலாக ரைஸ் பண்ணி ஒரு 20 to 50 counts வரைக்கும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஜம்பிங் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நல்லா இந்த மாதிரி உங்களோட நீயை ஹிப் லைனுக்கு மேலே தூக்கி நல்லா ஜம்ப் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணுறது ஒரு 30 seconds நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் பேக்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ண முடியாதவங்க ஒரு காலாக தூக்கி ஒரு 50 counts வரைக்குமே நம்ம இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். அது முடியாத அதுக்கப்புறமா முடிஞ்சவங்க இந்த மாதிரி நல்லா உங்களோட காலை பின்னாடி கொண்டு பட்டில் டச் பண்ணுற மாதிரி பின்னாடி ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் சைட் வேஸ்லேயும் நம்ம பண்ணுறோம்.
சைட் டு சைடு இதே போல் ஜம்ப் பண்ண முடியாதவங்க 50 கவுண்ட்ஸ், ஜம்ப் பண்ண முடிஞ்சவங்க ஜம்ப்லேயே ஒரு 30 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது இன்னுமே நீங்கள் 30 கவுண்ட்ஸ் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண போகிறது தோப்பு கர்ணம். இது ரொம்ப 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 ஒரு வார்ம் அப்பும் சொல்லலாம், நல்ல ஒரு ஸ்டார்டிங் ஆசனாவும் சொல்லலாம். கால் 2 ஷோல்டர் லெவல் வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் காதையும், லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் காதையும் பிடிச்சி முன்னாடி குனியாமல் நல்லா ஃபுல்லாக கீழே உட்காந்து எந்திரிக்கலாம். என்னால் இந்த அளவுக்கு போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஹாஃப் ரேஞ்சில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நீ பெயின் இருந்துச்சுனாலுமே ஹாஃப் சிட்டப் பண்ணுங்கள், ஃபுல்லாக உட்கார வேண்டாம். கீழே ரைஸ் பண்ணாமல் நல்லா முட்டியை ஓப்பன் பண்ணி உட்காருங்க. அடுத்ததாக தாடாசனம். உங்களோட 2 கைகளையும் கோர்த்து நல்லா உங்களோட ஹீலை லிஃப்ட் பண்ணி உங்கள் டோவில் நிற்கணும். முடிஞ்ச அளவு உங்களோட அப்டாமினில் நல்லா டக்கின் பண்ணி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இது 30 கவுண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வரைக்குமே நம்ம பண்ணலாம். சைட்வேஸில் பாருங்கள், நல்லா பாடி ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். முடிஞ்சளவு அப்டம்னில் நல்லா உள்ளே டக்கின் பண்ணுங்கள். அந்த மாதிரி டக்கின் பண்ணி நம்ம பண்ணும்போது பாடிக்கு நல்ல ஒரு போஸ்டர் கரெக்ஷன் கிடைக்கும். இந்த ஆசனாவில் போஸ்டர் கரெக்ஷனுக்கு மெயினாக நாங்கள் இந்த ஆசனா யூஸ் பண்ணுவோம் கிளாஸஸில். இது எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணலாம். பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கும், பட் அந்த ஃபோக்கஸோட அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் கரெக்டாக வச்சு பண்ணும்போது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து உட்கட் ஆசனம், சேர் போஸ். கால் 2 ஜாயின் பண்ணி கை 2 நல்லா காதோடு ஒட்டி வச்சுட்டு உங்களோட தலையை மேலே தூக்கி பார்க்கணும். இதில் பின்னாடி முதுகை வளைக்கக்கூடாது, நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட்டான பொசிஷனில் இருக்கணும். அதாவது முன்னாடி கூன் போட்ட மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்ட்ரெயிட்டான ஒரு பொசிஷனில் ஒரு 30 கவுண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கணும். 30 கவுண்ட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே நீங்கள் நீயை ஸ்ட்ரெயிட் பண்ணி கீழே டச் பண்ணலாம். மறுபடியும் சேர் போஸ். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களோட தைஸ் ஆகட்டும், உங்களோட க்ளூட் மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கும். பாடியுமே நல்லா உங்களுக்கு ஷேப் ஆக்கி கொடுக்கும். இன்றைக்கி நான் முடிஞ்ச அளவு டைனமிக் வித் ஹோல்டிங் பொசிஷன் போட்டிருக்கேன். இது நீங்கள் பிகினர்ஸ் எல்லாமே இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுறக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபுல் பாடி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர் போஸ் டு பாதஹஸ்தாசனான்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா யூஸ் டு ஆனதுக்கப்புறமா கவுண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஆசனாக்கு இன்னொரு ஆசனாக்கு இடையில் 10 to 15 செகண்ட்ஸ் கேப் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அர்த்த சக்கராசனா டு பாதஹஸ்தாசனா, பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட். மாற்றி இதில் நான் 20 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கவுண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக பண்ணும்போது பேக் பெண்ட் டு ஃபார்வர்ட் பெண்ட் போகும்போது கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றல் மாதிரி இருக்கும். பட் அது பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு வரது தான். ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேக் பெண்ட் ஆகும்போது ப்ரீத் இன், ஃபார்வர்ட் பெண்ட் ஆகும்போது ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பேக் பெண்டில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அப்படியே ஃபார்வர்டில் பெண்ட் ஆகி உங்களோட ஹீல் இல்லைன்னா நீ கேட்ச் பண்ணி நல்லா உங்களோட அப்பர் பாடியை உள்ளே கொண்டு போய் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்போ அப்படியே உங்களை 2 கால்களையும் ஷோல்டர் லெவலில் வச்சு அப்படியே கையில் வாக் பண்ணி தண்டாசனா, அதாவது ஹை பிளாங்க் பொசிஷன் வரலாம். மறுபடியும் அப்படியே பின்னாடி நடந்து போகலாம். இதில் முடிஞ்ச அளவு உங்களோட நீயை பெண்ட் பண்ணாமல், உங்களோட விரலில் வாக் பண்ணாமல் உங்களோட பாம்ஸில் நடக்க ட்ரை பண்ணுங்கள். சைட்வேஸில் காட்டுறேன். நல்லா உங்களோட கை 2மே உங்கள் ஷோல்டர் லெவல் வந்ததையுமே அப்படியே மறுபடியும் நடந்து பேக்கில் வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் 10 கவுண்ட்ஸ் பண்ணிங்கனாலே ஒரு சரியான ஸ்ட்ரெச் கிடைக்கும். பாடிக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாகவும் இருக்கும். பாதஹஸ்தாசனா டு தண்டாசனா. நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறமா எந்திரிச்சு நின்று ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மறுபடியும் வாக் பண்ணி அந்த தண்டாசனா பொசிஷன் போகலாம். இதில் உங்களுக்கு கை, உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஒர்க் அவுட் கிடைக்கும். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நெக்ஸ்ட்டு அதே போல் நடந்து போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்வதாசனா, மவுண்டன் போஸ்லேருந்து புஜங்காசனா பொசிஷன், கோப்ரா போஸ். இதுவுமே ஒரு 20 கவுண்ட்ஸ்.
நீங்கள் 20 கவுண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி பண்ணலாம். எல்லாமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் மூச்சை ஹோல்ட் பண்ணிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பாடியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பாடியில் அவ்வளோ நல்லா டோன் ஆகி கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். எதுவுமே நான் பண்ணலை, ஏதாவது பண்ணணுங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் 20 கவுண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஒரு பொசிஷன்லேயுமே நல்லா ஒரு 20 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு மவுண்டன் போஸில் காலை கீழே வைக்க ட்ரை பண்ணுங்கள். முடியலை அப்படின்னா எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். புஜங்காசனாலையும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக 2 கால்களையும் நீட்டி உட்காந்துட்டு முட்டியை தூக்காமல் நல்லா உங்களோட 2 கைகளையும் கொண்டு போய் உங்கள் டோ இல்லைன்னா டோக்கு வெளியே டச் பண்ணலாம். இல்லை இந்த அளவு போனால் எனக்கு வந்துட்டு நீ ரைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆங்கிளை கூட தொடலாம், நீயை கூட தொடலாம். எங்கே போயிட்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் டச் பண்ணி நல்லா உங்களோட டோஸை முடிஞ்சால் பிடிங்க. இல்லை எங்கே பிடிக்க முடியுதோ பிடிச்சி நல்லா தலையை மேலே தூக்கி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே நல்லா முடிஞ்ச அளவு பாடியை உள்ளே வச்சு நல்லா இழுத்து உள்ளே கீழே டச் பண்ணுங்கள். நெத்தி வச்சு முழங்காலத்தோட ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு முடியல, இந்தளவு தொட முடியல அப்படின்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போங்க. ப்ரீத் இன் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கும். இதுலேயே எனக்கு ஃபுல்லாக நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. அடுத்தது 2 கால்களையும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிட்டு ஏகபாதாசனா, ரைட் லெக்கை மட்டும் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் லெக் கீழே தான் இருக்கணும். உங்களுக்கு கீழே இருந்து தரையிலேருந்து 90 டிகிரி ஹிப் லைன் வரைக்கும் போயிட்டு வரணும். இப்படி உங்களால் கையை வெளியே வச்சு பண்ண முடியல அப்படின்னா கை ரெண்டையுமே உங்களோட பட்கடியில் சப்போர்ட் கொடுத்து அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஒரு 10 கவுண்ட்ஸ் 2 காலுக்கும் 3 ரவுண்ட்ஸ் வரைக்குமே இதை நம்ம பண்ணலாம். உங்களோட அப்டம்னலுக்கு ரொம்ப நல்லது ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் நீயை பெண்ட் பண்ணாமல் தூக்குனீங்கன்னா தான் வயிறுக்கு இது நல்லா வேலை செய்யும். நீயை பெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தைஸ் தான் ரொம்ப வலிக்கும். ஸோ முடிஞ்சளவு நீயை நல்லா லாக் பண்ணி ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 காலையும் சேர்த்து வச்சு அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ். இந்த 10 கவுண்ட்ஸாக 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் அவுட்டில் ஃபுல்லாகவே, இந்த யோகா ரொட்டீனில் ஃபுல்லாகவே நான் ஃபுல் பாடியும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வெறும் கைக்கு மட்டும் இல்லை, காலுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் பேக்கடாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது உங்களோட 2 கால்களையும் பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா உங்களோட ஹிப்பை நல்லா ரைஸ் பண்ணி கீழே வைங்க. சேத்து பந்தாசனா இல்லைனா பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்மளோட க்ளூட் மசிலுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. க்ளூட் மசில்லாம் நல்லா ஷேப்பாகி கொடுக்குறக்கும், அதே அந்த இடத்துல இருக்க ஃபேட்லாம் போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ரைஸ் பண்ணி கீழே வைக்கலாம். ஒரு 10 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணதுக்கப்புறமா 10th கவுண்டில் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இதை நீங்கள் இதே போல் ஒரு 3 செட்ஸ் வரைக்குமே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணுங்கள். ஃபுட் சேஞ்சஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. ஒரே அடியாக டயட்டுங்கிற பேரில் எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் கொண்டு வாங்க. இது எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறமா நல்லா கண் மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட மூச்சை கவனிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணினதுக்கு மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு போயிட்டு வரதை கவனித்து உட்காரும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்சால் உங்களோட மோதிர விரலை மடக்கி நீங்கள் உட்காரலாம். இது வெயிட் லாஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகாது, இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த சூரிய முத்ரா வச்சு ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து உங்களோட உள்ளே போகிற வெளியே வர வச்ச மட்டும் கவனிச்சிருங்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.